வாரும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டின் கடைசி மணித்துளியிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை, இரக்கங்களை, நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்த நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபடுவனுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டை நாம் ஆரம்பித்து மீண்டுமாக இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நிமிடங்களிலே தேவ சமூகத்திலே நாம் அமர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் ஜீவனோடு கூட தேவ சமூகத்திலே வந்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஒருவேளை இந்த ஆண்டை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒளி வீசும் ஆண்டு. ஆம், ஒளி வீசும்படியாய் நாம் அழைக்கப்பட்டோம் திருச்சபையின் மூலமாய். ஆனால் நீங்கள் நானும் ஒளி வீசினோமா என்பதை கடைசி மணித்துளியிலே நாம் நினைத்து பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் திருச்சபை நம்ம அழைக்கின்ற பொழுது முதலாம் மாதம் ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி அழைத்த அதே திருச்சபை 2ஆம் மாதம் உண்மையின் ஒளி வீசுவோம், 3ஆம் மாதம் விடுதலையின் ஒளி வீசுவோம், 4ஆம் மாதம் மகிமையின் ஒளி வீசுவோம், 5ஆம் மாதம் வழிகாட்டும் ஒளி வீசுவோம், 6ஆம் மாதம் அறிவாகிய ஒளி வீசுவோம், 7ஆம் மாதம் அன்பின் ஒளி வீசுவோம், 8ஆம் மாதம் நற்செய்தியின் ஒளி வீசுவோம், 9ஆம் மாதம் நட்புறவின் ஒளி வீசுவோம், 10 நற்சான்றின் ஒளி வீசுவோம், 11ஆம் மாதம் நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம். ஒருவேளை நாம் முடிக்கின்ற இந்த மாதம் மீட்பின் ஒளி வீசுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் கேட்ட ஒவ்வொரு தலைப்பும் நம்முடைய திருச்சபையிலே நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்டு அதன்படி நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதற்காக வேத வசனம் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் நாம் சற்று நேர தியானத்திற்காக இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட பகுதி சற்று முன்பு வாசிக்க கேட்ட அந்த லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு அத்திமரம் எங்கு இருக்க வேண்டும்? அத்திமர தோட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அது எங்கு நடப்பட்டிருந்தது? திராட்சை தோட்டத்திலே நடப்பட்டிருந்தது. அப்படி என்றால் திராட்சை தோட்டத்திலே நடைபெறக்கூடாத ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்திமரம் நடைபெற்றது மட்டுமல்ல, அங்கு நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த நாளிலே தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் அத்திமரமாய் நடப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. திருச்சபையாகிய திராட்சை தோட்டத்திலே நீங்கள் நானும் நடப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான்
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு கடைசி நாளிலே நாம் வந்திருக்கின்றோமே. இந்த திருச்சபையாகிய திராட்சத்திலே நடைபெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று தயவு பெற்ற அத்திமரம், இரண்டாவது தவணை பெற்ற அத்திமரம். ஒன்று தயவு பெற்ற அத்திமரம். அங்கு பார்க்கின்றோம் 6-7 வசனங்களிலே அங்கு அத்திமரத்தை நட்டிருந்தான். அங்கு பார்க்கின்ற பொழுது திராட்சை தோட்டத்திலே நட்டிருந்தான் என்பதை பார்க்கின்றோம். ஒரு அத்திமரம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் தான் அந்த ஒரு அத்திமரமாய் இருக்கின்றோம். ஒருவேளை சபையிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கலாம், அநேக ஆத்துமாக்கள் உட்கார்ந்து இருக்கலாம், அநேக விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் குறிப்பிடுகின்றது என்னை குறித்து என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றீர்கள். நாம் ஒரு அத்திமரமாய் இந்த திராட்சட்டமாய் திருச்சபையிலே நட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, நமக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து பார்க்கின்ற போது யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் கனிகளை கொளிப்பீர்கள். அப்படினால் கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். அங்கு பார்க்கின்ற பொழுது எஜமான் யார்? அங்கு பிதாவாகிய தேவன் தான் அந்த தோட்டத்துக்கு எஜமானாக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது 15:5 என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி, ஆண்டவருடைய திட்டம் இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் 2025 நாம் நடந்து வந்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலாவது ஆண்டவருடைய சித்தம் என்ன? என்னை நட்டிருக்கிறாரே, சபையிலே என்னை நாட்டியிருக்கிறாரே, என்னுடைய சித்தத்தை நான் அறிந்தவனாய் வரக்கூடிய புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனத்திலே ஏன் கனியை தேடுகிறார்? நட்டுட்டு போயிடலாம்ல, ஏன் கனியை தேடுகிறார்? அங்கு பார்க்கின்ற போது நீதிமொழிகள் 27:18 சொல்கிறது, அத்தி மரத்தை காக்கிறவன் அது கனியை புசிப்பான். அத்திமரத்தை காக்கிறவன் அந்த புதிய கசிப்பான். அப்படினால் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இந்த சபையிலே கூட்டி இணைக்கப்பட்டிருக்கின்றபடியால் ஆண்டவர் கனியை புசிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் கனியை எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லுவோம்ல, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் மழையை பெய்ய பண்ணுகின்றவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை 14:10 பார்க்கின்ற போது வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களில் நமக்கு தந்து ஆகாரத்தினால் சந்தோகத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார் என்று பார்க்கின்றோம். எல்லா நிலைகளிலும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2025 ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு விதமான போராட்டங்கள், எவ்வளவு விதமான நிந்தைகள், எவ்வளவு விதமான அவமானங்கள். நாம் இருப்போமா? இந்த ஆண்டை நாம் முடிப்போமா என்று இருந்தோமே, இன்றைக்கு இருக்கின்றோமே. ஆனால் ஆண்டவர் என்ன? அவர் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற கர்த்தர். ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார், ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கின்றார். உன்னால் நாம் அதை விட்டு விடாதபடி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராக இருக்கின்றார். இயேசுவாகிய குமாரன் தோட்ட ஊழியக்காரனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அடுத்தது தவணை பெற்ற அத்திமரம். அதற்கு பார்க்கின்ற பொழுது அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? ஐயா, கனியை தேடி கனி இல்லை அப்படின்னு ஒன்னே சொல்கிறாரு. இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். வெட்டி போடு. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கின்றார். காலத்தை நாம் அறிந்து செயல்படவில்லை என்று சொன்னால், எத்தனை ஆண்டுகள் நாம் இப்படியாக ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மிலே கனியை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வெட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நாம் உலகத்திலே கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் நானும் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு தவணை பெற்ற அத்திமரம் 8 பார்க்கிறோம். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்படுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். எத்தனை ஆண்டு? 3 ஆண்டுகள் அவர் கனி தேடியும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு தவணையாய் ஒரு ஆண்டை மீண்டுமாக வேலைக்காரன் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே,
அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றவராயிருக்கின்றார். 1 யோவான் 2:1 பார்க்கின்ற பொழுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். எப்படி வேலைக்காரன் இந்த மரம் இருக்கட்டும் சொன்னானோ, அதே போல நீங்கள் நானும் பாவிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பாசத்திலே பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நீங்கள் நானும் எப்பேர் பெற்றவர்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, இனி வருகின்ற காலங்களிலாவது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அத்திமரம் வெட்டப்படும். ஏன்னா 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லுது, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இல்லைன்னா வெட்டி போடலாம். இந்த 1 வருஷம் இருக்கட்டும். ஒருவேளை இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தில் வந்து இன்றைக்கு 3வது ஆண்டை முடித்து உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இந்த 3 ஆண்டு காலம் உங்களோடு கூட பயணித்த ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்காக அவருடைய சன்னிதானத்திலே இன்னும் 1 ஆண்டு இருக்கட்டுமே, இந்த ஆண்டிலாவது ஆண்டவரே இவர்கள் கனி கொடுப்பார்களா என்று பார்ப்போம் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து ஆவியானவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 22:11 தேவனோடு தொடர்பு இல்லை என்றால் வெட்டப்படுவோம். தேவனோடு கூட தொடர்பு இல்லை என்று சொன்னால் வெட்டப்படுவோம். தேவனோடு கூட தொடர்பு இருக்கும் சொன்னால் ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நீங்கள் நானும் செயல்பட அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம் என்றால் 2 பேதுருவிலே பார்க்கின்ற போது 2:21 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களே அவர்களுக்கு நலமாயிருக்கும். எவ்வளோ பெரிய வார்த்தை! இவர்கள் கேட்காம இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதிருந்த மக்களாக இருந்தால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அவர் வர இருக்கின்றார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கின்றார். வருகின்ற பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வர இருக்கின்றார். எல்லாவற்றையும் கேட்டு நாம் அவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி நாம் நடந்து சென்று கொண்டிருப்போமானால் அதை பார்க்கின்ற பொழுது அந்த ஒப்புவிக்கப்பட்ட கற்பனையை விட்டு வழிவதை பார்க்கலாம் அறியாததான் நலமாயிருக்கும். நான் அறிந்திருப்போம் என்றால் அது நமக்கு நலமானதாக இருக்காது, நலமான காரியங்களாக இருக்காது என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே அவன் சொல்லுகின்ற பொழுது நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், இதை நான் சுற்றிலும் கொற்றி எடுப்படுவேன். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23 பார்க்கும் பொழுது வேதம் வெளிச்சம், இந்த வேத புஸ்தகம் தான் வெளிச்சம். அப்படினால் போதக சிற்சியை ஜீவ வழி. அப்படினால் நீங்கள் நானும் இன்றைக்கு நம்முடைய சத்தியத்தை கேட்கின்றோமே, சத்தியத்தின்படி நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோமே. நம்முடைய வழியை அறிந்திருக்கின்ற கர்த்தர் தான் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ ஊழியர்களுமாய் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கேட்டுக்கொண்டே வந்து விட்டோம். கடைசி மணித்துளியிலே இன்னும் நாம் புது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே காணப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறப்பா, இந்த நாளிலே இந்த மணித்துளியிலே நான் புதிய ஆண்டுக்குள்ளாக போகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டவனாய் என்னுடைய வாழ்க்கையை உடைய திருசமத்திலே அர்ப்பணித்தவனாய் வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி, நான் ஜீவ வழியை நான் அறிந்து கொள்வேன். நீர் கொடுக்கின்ற வார்த்தை எனக்காக. இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்களே, அவர் பேசுறது எனக்காக பேசுகிறாங்க. கொடுக்கிற வார்த்தை எனக்காக கொடுக்கின்றார், உங்களுக்காக கொடுக்கின்றார், யாருக்கோ அல்ல, கேட்கிற ஒவ்வொருவருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது மலைப்பிரசங்கத்திலே எல்லாவற்றையும் சொல்லி என்ன சொன்னாரு? காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாவற்றையும் கேட்டுட்டு என்னுடைய வழிதான் நடப்பேன்னு சொன்னா அது காது இருந்தும் கேளாதவர்கள், கண்ணிருந்தும் பாராதவர்கள், குருடரும் செவிடரும் இருக்கின்ற கூட்டத்திலே நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் புதிய ஆண்டுக்குள்ளாவது ஆண்டவர் என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறாரோ அதுக்கு நாம் அர்ப்பணித்தவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் வெட்டினதான். ஆண்டவர் நினைச்சுதான். மனுஷன் வேணா குறி மாறும். ஆண்டவன் முன் யாருக்கு என்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்கள் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளையை அழைத்திருப்பார்கள், பிள்ளைக்குரிய கடமைகளோடு இருக்க வேண்டும். ஊழியர்களை அழைத்திருப்பார்கள், ஊழியருக்குள்ள கடமையோடு. கடமை என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. பொறுப்பு யாரும் கொடுக்கறதில்ல, ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரும் கொடுத்தாரோ அவர்களை அழைத்திருக்கின்றார், ஆரை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார். அவர்களால் ஆண்டவர் அழைத்தவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்.
அழைப்புக்கு நாம் பாத்திரவனாய் இல்லை என்றால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. அப்படினால் இந்த நாளிலாவது நீங்கள் நானும் நம்முடைய அழைப்பு என்ன, என்னுடைய காரியம் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் சிந்தித்து பார்த்து இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இதே கடைசி மணித்துளி வரை நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் ஈடுபட்டிருப்பேன் சொன்னால் இந்த நேரத்திலே ஆண்டவரே உடைய திரு சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கின்றேனப்பா. புதிய ஆண்டுக்குள்ளாக நான் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய இருதயத்தை தாரும், புதிய இருதயத்தை தாரும் அப்பா. என்னால் இருதயம் தான் தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? இன்றைக்காவது அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இருதயத்திலே சிந்தனைகளை அறிந்திருக்கின்ற கர்த்தர் மனிதனோ முகத்தை பார்க்கின்றார், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்தறிந்தவன். உள்ளத்திலே வஞ்சனையும் வேதனையும் வைத்துக்கொண்டு நாம் உலகத்திலே வாழ்வோம் சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கின்ற திட்டங்களையும் செயல்பாட்டையும் நீங்கள் நானும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவர் அல்ல. ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை, அத்தி மரத்திலே கனியை எதிர்பார்க்கின்ற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கனியை எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை ஊழியக்காரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசியிருக்கின்றார். எனவே ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கின்றார். புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகின்றீர்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் நினைத்து பாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே சமாதானத்தோடு, நீதியோடு, உண்மையோடு செயல்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் பெற்ற அந்த கர்த்தாவே அழைப்பை கர்த்தாவே அறிந்து நாங்கள் செயல்படுவோம். கர்த்தாவே, நீர் எங்களிடத்திலே கனியை எதிர்பார்ப்பேன் என்ற அந்த சத்தியத்தை நாளிலே கேட்டிருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டிலே கர்த்தாவே நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.